மத்திய கிழக்கு நாடுகளின் 4 முக்கிய தலைவர்களுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உரையாடியுள்ளார். இதன்போது ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஒரு பிராந்திய மோதலாக வெடிக்கும் அபாயம் இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடன் புட்டின் மேற்கொண்ட உரையாடலுக்கு பிறகு கிரெம்ளின் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் ஏற்கனவே பல அரபு நாடுகளின் எல்லைகளை பாதித்துள்ள இந்த மோதல் மண்டலம் மேலும் விரிவடையும் அபாயம் குறித்து 2 தலைவர்களும் கவலை வெளியிட்டதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் மோதலால் ஏற்படக்கூடிய பேரழிவு விளைவுகள் குறித்தும் இரு தரப்பினரும் கடும் கவலை தெரிவித்ததாக கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை கையாள ராஜதந்திர நடவடிக்கைகள் அவசியம் என்று புட்டின் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுடன் ரஷ்யா கொண்டுள்ள நல்லுறவு காரணமாக மாஸ்கோ இந்த விவகாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை கொண்ட பங்கை வகிக்க முடியும் என்று சவுதி இளவரசர் தெரிவித்தார். இந்த நிலையில் புட்டின் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யானுடனும் பேசினார். இருதரப்பினரும் விரோத போக்கை நிறுத்திவிட்டு அரசியல் மற்றும் ராஜதந்திர செயல்முறைக்கு திரும்ப வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர் என்று கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. கட்டாரின் தலைவர் தமீம் பின் ஹமாத் அல் தானியுடன் மேற்கொண்ட அழைப்பின் போது மத்திய கிழக்கில் மோதல் விரிவடையும் அபாயம் மற்றும் இதில் 3ஆம் நாடுகள் எடுக்கப்படும் ஆபத்து குறித்து இரு தலைவர்களும் கவலை தெரிவித்ததாக கிரெம்ளின் கூறியுள்ளது. அதே நேரம் ரஷ்ய ஜனாதிபதி பஹ்ரைன் மன்னருடனும் உரையாடியுள்ளார். இதனிடையே மத்திய கிழக்கில் போர் உக்கிரமடைந்து வரும் நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக சீனா கருத்து வெளியிட்டுள்ளது. ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக சீனா அறிவித்துள்ளது. ஈரானிய வெளிவிவகார அமைச்சருடனான உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது சீன வெளிவிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிராந்தியத்தில் நிலவும் அசாதாரண நிலைமைகளுக்கு மத்தியில் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீடுகளை நிராகரிப்பதாகவும் ஈரானின் தேசிய நலன்களை பாதுகாப்பதில் ராஜதந்திர ரீதியில் சீனா ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் ஈரானுடன் நீண்டகால நட்புறவை கொண்டுள்ள சீனா தற்போதைய நெருக்கடியான கட்டத்தில் ஈரானுக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்துள்ளமை சர்வதேச மட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக அறிவித்த ஈரானின் IRGC படை எச்சரிக்கையை மீறும் கப்பல்கள் கொளுத்தப்படும் என மிரட்டல் விடுத்துள்ளது. இந்த மிரட்டலானது தற்போதைய போரில் மிக முக்கியமான புவிசார் அரசியல் நகர்வு என்றே பார்க்கப்படுகிறது. IRGC படைத்தளபதியின் மூத்த ஆலோசகரான பிரிகேடியர் ஜெனரல் சர்தார் இப்ராஹிம் ஜஃபாரி இந்த நடவடிக்கையை அறிவித்தார். அத்துமீறும் எந்த கப்பலும் ஈரானின் கடற்படை மற்றும் IRGC படைகளால் கொளுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படை தாக்குதலில் கொல்லப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அலி கமேனி கொல்லப்பட்ட விவகாரம் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றங்களை கடுமையாக அதிகரித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை என்பது பாரசீக வளைகுடாவின் குறுகிய வாயாகும். இதன் வழியாக உலகின் எண்ணெய் உற்பத்தியில் 1/5 பங்கு கடந்து செல்கிறது. வடக்கில் ஈரானுடன் எல்லையாக அமைந்துள்ள இந்த நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்கள் சவுதி அரேபியா, குவைத், ஈராக், கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளிலிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கொண்டு செல்கின்றன. அந்த எண்ணெயில் பெரும்பகுதி ஆசியாவிற்கு செல்கிறது. ஹார்முஸ் நீரிணை வழியாக போக்குவரத்தில் ஏற்படும் எந்த ஒரு இடையூறும் எண்ணெய் வர்த்தகத்தில் மிக இடையூறாக இருக்கும். ஹார்முஸ் நீரிணை என்பது அதன் மிக குறுகிய இடத்தில் தோராயமாக 33 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு குறுகிய வளைந்த நீர் வழியாகும். இது பாரசீக வளைகுடாவை ஓமான் வளைகுடாவுடன் அங்கிருந்து உலகளாவிய கடல் பாதையுடன் இணைக்கிறது. ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் இந்த பாதையின் கடல் பகுதியை கட்டுப்படுத்தினாலும் இது ஒரு சர்வதேச நீர்வழி பாதையாக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வணிக கப்பல்கள் பயணிக்க உரிமை உண்டு. துபாய் துறைமுக நகரம் உட்பட ஐக்கிய அரபு ராச்சியம் நீரிணைக்கு வெளியே
அமைந்துள்ள இந்த கால்வாய் நீண்ட காலமாக உலகளாவிய வர்த்தகத்தின் மையமாக இருந்து வருகிறது. வரலாற்று ரீதியாக பட்டு, மட்பாண்டங்கள் மற்றும் உடைகள் போன்ற பொருட்கள் ஆசியாவிலிருந்து இந்த பாதையில் கொண்டு செல்லப்பட்டன. கடந்த பிப்ரவரியில் ராணுவ பயிற்சிகளின் போது ஈரான் இந்த நீரிணையின் சில பகுதிகளில் போக்குவரத்தை விரிவாக கட்டுப்படுத்தியது. இந்த நடவடிக்கை அடுத்த நாட்களில் எண்ணெய் விலைகளை சுமார் 6% உயர்த்தியது. அதிகரித்த பதற்றம் நிலவும் காலங்களில் இந்த பாதையை மூடுவதாக ஈரான் பலமுறை மிரட்டியிருந்தாலும் 1980களில் ஈரான் மற்றும் ஈராக் இரண்டும் வணிக கப்பல்களை குறிவைத்து கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்க கடற்படை கண்ணிவெடிகளை நிறுவிய எண்ணெய் கப்பல் போருக்கு பிறகு ஈரான் இப்பாதையை முழுமையாக மூடவில்லை. இந்நிலையிலேயே தற்போது குறித்த பாதை மூடப்பட்டுள்ளது. இதேவேளை ஓமான் வளைகுடாவில் ஈரானுக்கு சொந்தமான 11 கப்பல்களை தாம் மூழ்கடித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கடற்படை பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த பகுதியில் ஈரானிடம் எவ்வித கப்பல்களும் எஞ்சியிருக்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க மத்திய கடற்படை பிரிவு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: 2 நாட்களுக்கு முன் ஓமான் வளைகுடாவில் ஈரானிய ஆட்சியிடம் 11 கப்பல்கள் இருந்தன. ஆனால் இன்று அது 0 உள்ளது. ஈரானிய ஆட்சி பல தசாப்தங்களாக ஓமான் வளைகுடாவில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்ததோடு தாக்குதல்களையும் நடத்தி வந்தது. கடல்சார் பயண சுதந்திரமானது 80 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க மற்றும் உலகளாவிய பொருளாதார செல்வ செழிப்பிற்கு அடித்தளமாக இருந்து வருகிறது. அமெரிக்க படைகள் அதனை தொடர்ந்து பாதுகாக்கும் என அமெரிக்க மத்திய கடற்படை பிரிவு தமது எக்ஸ் தள பதிவில் கூறியுள்ளது.